ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहंसारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयपद्मतिपाटलालनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। ராவணன் சம்ஹாரமானப்பனும் ராமர், சீதா, லக்ஷ்மணர் 3 பேரும் புஷ்பக விமானத்துல போயிருந்திருக்கா. கடலை தாண்டி போயிருந்திருக்கா. கடல் வழியா போகும்போது கடல் மார்க்கமா போறச்ச கீழே கடலை டிஸ்கிரைப் பண்ணிட்டே போறார். கடல் எப்படி இருக்கு, அங்க என்னென்ன பாக்குறார், அந்த நரை எப்படி இருக்கு, அலை எப்படி இருக்கு, அந்த மிருகங்கள் இருக்கு, இதெல்லாம் ராமர் சீதைக்கு எடுத்து சொல்லிட்டே போறார், காமிச்சுட்டே போறார். அப்புறம் போற வழியில சீதை எங்கேருந்து கடத்திட்டு போனா, அங்க அந்த மான்கள்லாம் எப்படி அவர் போன டைரக்ஷனை காமிச்சது, எப்படி சுக்ரீவனை மீட் பண்ணினார். ஒவ்வொரு இடமா ரிவர்ஸ்ல ஆரம்பிச்சதுல இருந்து திரும்பி வரும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி ரிவர்ஸ்ல ஒவ்வொன்னா போய் ஒவ்வொரு இடமா காமிக்கிறார். அத்திரி மகரிஷி இங்கதான் இருந்தார், இங்க இவர் இருந்தார், அகஸ்தியர் இருந்தார், அவருடைய ஆசிரமம் இது அப்படின்னு ஒவ்வொரு இடமா காமிச்சுட்டு வர. இந்த மாதிரி காமிச்சுட்டு வர்றச்ச அதுல வழியில ஒரு பெரிய ஆலமரம் கண்ணில் படுறது. அந்த ஆலமரத்தை காமிச்சு, சீதா இங்க பாரு, இந்த ஆலமரத்தை பாரு, இந்த ஆலமரத்தோட பேரு ஷியாமம். இந்த ஆலமரத்துக்கிட்டதான் நீ பிரார்த்தனை பண்ணின, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? நம்மளுடைய வனவாசம் நல்லபடியா நடக்கணும், 14 வருஷத்தை நம்ம எந்த தடங்களும் இல்லாம சுமூகமா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா முடிக்கணும்னு நீ பிரார்த்தனை பண்ணின இந்த ஆலமரத்துக்கிட்ட. இந்த மரத்தை இப்ப பாரு எப்படி இருக்கு பாரு, இந்த மரம் நல்லா பச்சை பசேல்னு நல்லா துளிர் விட்டு நிறைய இலைகள்லாம் இருக்கு, நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு, அந்த புஷ்பங்கள்லாம் சிவப்பா இருக்கு பாரு. புஷ்பங்கள் இல்ல, பழங்கள், சிவந்த பழங்கள் இருக்கு பாரு. இந்த இலைகள் எல்லாம் பார்க்கும்போது பத்மராக கல்லோட இருக்கிற பச்சை ரத்னக்கல் குவியல் மாதிரி இருக்கு இந்த மரம். பாத்தியா, இந்த மரத்தை பாத்தியா அப்படின்னு மரத்தை காட்டுறார். இப்படி மரத்தை பார்த்துட்டே போறாரா. வழியில நதியெல்லாம் வருது, நிறைய நதிகள்லாம் வருது. இப்போ யமுனை நதி அண்ட் கங்கை நதி சேர்ந்து ஓடுறது. இப்போ நதியை ஓடுறத காட்டுறார். இங்க பாரு சீதா, இந்த யமுனை நதியும் கங்கை நதியும் கலக்கிற இடம் பாத்தியா? ஒரு இடத்துல பார்த்தா நீலக்கல்லோட கூடிய வெண்முத்தோட கட்டின மாலை மாதிரி இருக்கு. இன்னொரு சமயம் பார்த்தோம்னா கருப்பு நெய்தல் புஷ்பங்களோட தொடுக்கப்பட்ட வெண்தாமரை மலர் மாலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கங்கை நீர் வெள்ளையா இருக்கும், யமுனை கொஞ்சம் கருத்து இருக்கும். அதுதான் அவர் இந்த மாதிரி சொல்றாரு. அது கலக்கும் போது சில சமயம் அந்த கலர் மாறுறது இல்லை, அப்படியே இருக்கும். ஒரு இடத்துல பார்க்கும்போது கருப்பாகவும் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது வெள்ளையாவும் இருக்கும். சில சமயம் பார்த்தோம்னா அது கலந்து வேற வேற கலரா ஒரு ஷேடு மாறின மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அவர் ஆகாச மார்க்கமா போயிட்டு இருக்கிறதுனால மேல இருந்து நல்ல வியூ நல்லா இருக்கு, அழகா நதிகள் எல்லாம் பாக்குறார், விதவிதமான கலர்ல நதிகள் இருக்கிறதையும் பாக்குறார்.
அந்த சங்கமம் ஆகும்போது எப்படி இருக்கு கலர்ஸ், அதையும் அவரால் நல்லா பார்க்க முடியுது ஆகாசத்துல இருந்து. இன்னொரு இடத்துல பார்த்தா இந்த கருநிற ஹம்சங்கள் கூடிய வெண்ணிற ராஜஹம்சங்களின் கூட்டம். கருப்பு பறவைகள் ஒரு பக்கம், வெண்ணிற பறவைகள் ஒரு பக்கம் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இந்த யமுனையும் கங்கையும் பார்க்கறச்ச. அப்புறம் வெண்ணிற சந்தன அலங்கார கோடுகள் போல இருக்கு. சில சமயம் பார்க்கும்போது வெள்ளை நிறமா பார்க்கும்போது சந்தனத்தால போட்ட கோடு மாதிரி இருக்கு கங்கையை பார்க்கும்போது. இன்னொரு இடத்துல பார்த்தா கருப்பு சாந்தினால எழுதப்பட்ட வரி, அது யமுனை. கருப்பு சாந்தால எழுதப்பட்ட வரி கோடும், இது சந்தனத்தால எழுதப்பட்ட கோடு போலவும் இருக்கு இந்த நதியை பார்க்கும்போது. மரத்தினுடைய நிழல்ல மரம் இருக்கு, நல்ல பெரிய மரம். ஓகே, மரத்துல நிறைய பிரான்சஸ் இருக்கு, பிரான்சஸ் நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கருத்து நிழலோட கலந்து தோன்றும் பொழுது அந்த நிலா அந்த பிரான்சஸ் வழியா வருது, நிலா வெளிச்சம். ஓகே, மற்றொரு இப்ப பார்க்கும்போது கீழே கருப்பு நிழல் இருக்கு, அப்புறம் நிலாவுடைய வெளிச்சம் அதுல போடும்போது நடுவுல நிழலும் வெள்ளையான நிலா ஒளியும் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது இந்த நதிகளை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு, கருத்த மேகங்களுக்கு இடையில காணப்படும் வெண்மையான மேகம், நிறைய கருமேகங்கள் இருக்கு ஆகாசத்துல. இப்ப நடுவுல நம்ம நிறைய வெள்ளை நிறமான மேகங்கள், அது பார்க்கறச்ச எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. இது யமுனையும் கங்கையும் கலக்கும் பொழுது எப்படி இருக்குங்கிறத விதவிதமான ஓமையங்களை சொல்லி இங்க ரொம்ப ரசிக்கிறார் காளிதாசர். இன்னொரு சமயம் பார்க்கும்போது கருநிறமுள்ள பாம்புகளே ஆபரணமாக அணைந்திருக்கிற சிவபெருமான். சரியா, சிவபெருமானுடைய தேகம் எப்படி இருக்கு, நல்ல விபூதி, சாம்பல் பூசி வெள்ளை வெளியேர்னு இருப்பார். இந்த வெள்ளை வெளியேர்னு இருக்கிற தேகத்துல குறித்த நிறத்து பாம்பு அவர் கழுத்துல போட்டுட்டு இருக்காரு இல்லையா, அந்த அது மாதிரி இருக்கு பார்க்கும்பொழுது. அப்படின்னு யமுனையும் கங்கையும் ஓடுற அழக சீதைக்கு எடுத்து காட்டுறார் ராமர். இது ரெண்டும் சேர்ற இடம் சங்கமம் இல்லையா, யமுனையும் கங்கையும் சேரும் பொழுது அது சங்கமம்னு சொல்றோம். ரெண்டும் சேர்ற இடத்துல அதோட விசேஷத்தையும் சீதைக்கு எடுத்து சொல்றார். இந்த கங்கையும் யமுனையும் சேர்ற இடத்துல ஸ்நானம் செய்தால், யார் அங்க ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு கஷ்டப்பட்டு வேதாந்தம் எல்லாம் படிச்சு ஞானம் அடைவதை விட அந்த கஷ்டத்தெல்லாம் பைபாஸ் பண்ணி அந்த ஸ்நானம் பண்றதாலேயே மோட்சம் கிடைச்சிடும், அவளுக்கு இனிமே பிறப்பே இருக்காது. அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த சங்கமம் அப்படின்னு சொல்றார். சீதையை பார்த்து ராமர் சொல்றார், ஞானாதேவ மோட்சம். ஓகே, அதுல சந்தேகமே இல்லை. இப்படி சொல்ற ராமரே சொல்லிட்டாரு, ஞான மார்க்கத்தை விட இந்த கங்கையில இந்த சங்கமத்துல குளிச்சாலே மோட்சம்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னா அந்த சங்கமம் ஆகிற இடத்துல எல்லாம் நம்ம ஸ்நானம் பண்ணினோமானால் அது புண்ணிய தீர்த்தம். நதிகள் என்ன பண்றது, நம்மளுடைய பாபத்தை எல்லாம் போக்கும். ஞான மார்க்கத்துல இருக்க நமக்கு நிறைய பிரதிபந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரதிபந்தங்கள்லாம் எங்கே இருந்து வந்தது, பாப்பத்தினால ஏற்பட்டது. ஏதோ ஒரு பாப்பம் என்னை ஃபோக்கஸ் பண்ண விடுறது இல்லை, ஏதோ ஒரு பாப்பம் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறது, ஏதோ ஒரு பாப்பம் எனக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கு. அந்த மாதிரியான பிரதிபந்தங்களை ஏற்படுத்துகிற பாப்பத்தை போக்கக்கூடிய ஸ்தலம். அதனால இந்த சங்கமம் இருக்கிற இடத்துல நம்ம ஸ்நானம் பண்ணினோமானால் அந்த பிரதிபந்தங்கள்லாம் போயிடும். அப்ப ஏற்கனவே படித்தவனுக்கு ஞானம் கைவல்யம் ஆகிறது அப்படின்னு அர்த்தமாக இதை எடுத்துக்கணும். அண்ட் டெஃபினட்டா கங்கையிலயோ யமுனையிலயோ சங்கமமாகின்ற இடத்துலயோ சமுத்திர ஸ்நானமோ ரொம்ப விசேஷம், அதுல சந்தேகமே இல்லை. சாஸ்திரமே நமக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கு. அதனால அதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினட்டா அது நமக்கு
நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி நமக்கு ஒரு சுத்த மனசை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. தான் தேவியாக பார்க்கிறோம். நம்ம கங்கை யமுனை செய்வான்னு சொல்லி ஆவாகனம் எல்லாம் பண்றோம். நீர்ல குளிக்கிற ஜலமாகட்டும், குடிக்கிற ஜலமாகட்டும், எல்லா நதிகளையும் ஆவாகனம் பண்ணி, இந்த ஆவாகனம் பண்ணின ஜலத்தை குடிக்கிறது அத்தனை விசேஷம். அதுல ஸ்நானம் பண்றது அத்தனை விசேஷம். அதை டெய்லி பண்ணினாலேயே எல்லா நதிகளிலையும் குளிச்ச எல்லா நதியும் சங்கமம் ஆயிடுது. அந்த பக்கெட் ஜலத்திலையும், அந்த டம்ளர் ஜலத்திலையும், இல்லை அந்த ஒரு குடத்து ஜலத்திலையும் அதில் ஆவாகனம் பண்ணி ஒரு சமைக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ டீ காஃபி போடுறதுக்கோ நம்ம உபயோகிச்சோம்னா ரொம்ப 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 விசேஷமா அந்த பாவனை இருக்கணுமானா அந்த பாவனையோட பண்ணினா அந்த நதிகள், அந்த தேவிகள் நம்மளை, எல்லா தேவியும் நம்மளை ரட்சிப்பா, நமக்கு அனுகிரகம் பண்ணிப்பான். இங்க தெரிய அடுத்து இந்த நதியெல்லாம் காமிச்சாச்சா, அப்படியே புஷ்பக விமானம் போயிட்டே இருக்கு. குஹனோட ஊர் வருது. குஹன் கிட்ட தானே ஃபர்ஸ்ட் அவ போட்ல ஏறுறான். இங்க பாரு குஹனோட ஊர் வந்திருக்கு. ஸ்ருங்கிபேரபுரம்னு பேர் அதுக்கு. இங்கதான் நம்ம வேடர் தலைவனான குஹனை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணினோம். அயோத்தியிலிருந்து வந்து வெளியில வரும்போது இந்த போட்ல தான் நம்ம ஏறினோம். இந்த இடத்துலதான் நான் என் தலையில இருந்த சிரோரத்னம், ஒரு ராஜாவாக இருக்கிறவனுக்கு ஒரு ரத்னம் இருக்கும். அந்த ரத்னத்தை நான் கழட்டி மந்திரி சுமந்த்ரா கிட்ட கொடுத்தேன். கொடுத்து அந்த சன்னியாசி சாதுவனுடைய அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டேன் அப்படின்னு ராமர் இங்க சொல்றார். அவர் முதலியே அந்த ட்ரெஸ் போட்டுட்டதாக தான் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. பட் வில் செக், வால்மீகி ராமாயணம் படிக்கும்போது பார்க்கலாம். அந்த மாதிரி என்னோட சிரோரத்னத்தை நான் கழட்டி சுமந்திரர்கிட்ட சுமித்ரா அம்மா சுமந்திரர்கிட்ட கொடுக்கும்போது அவர் குழம்புறாராம், கதறி அழுதல் ஞாபகம் இருக்கா? கைகேயி நீ என்ன நினைச்சியோ அதை நடத்திட்டமா, அதுதான் நடக்கிறது பாரு அப்படின்னு அவரு கதறி அழுதார். ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த இடத்த சுத்தி காட்டுறார். அப்புறம் சரையு நதிய அயோத்தி பக்கத்துல ஓடுற ஒரு நதி இல்லையா, அந்த நதியை பத்தி பேச போறாரு இப்ப ராமர். இங்க பாரு சீதா, சரையு நதி பாரு. இந்த சரையு நதி எங்க இருந்து உற்பத்தியா இருக்கு தெரியுமா? மானசரோவர்ல இருந்து வருது இந்த சரையு நதி. இந்த மானசரோவர் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அங்க யக்ஷ ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணுவா. அந்த மானசரோவர்ல பொன் தாமரை, பொற்றாமரை குளம் அது. அங்க நிறைய தாமரைகள்லாம் அழகா பூத்திருக்கும். இந்த யக்ஷ ஸ்திரீகள்லாம் அங்க ஸ்நானம் பண்றச்ச இந்த தாமரையிலிருந்து வந்த மகரந்த தூள்லாம் அந்த நீர்ல நிறைய ஓடிந்து இருக்கும். அந்த நீரெல்லாம் அந்த யக்ஷ ஸ்திரீகளுடைய ஸ்தனங்கள்ல ஒட்டின்னு இருக்கும். அந்த அந்த மாதிரியான அந்த மானசரோவர்ல இருந்து இந்த சரையு நதி உற்பத்தி ஆகி வர்றது. இந்த சரையு நதிக்கரையோரம் பாரு, எவ்வளோ யூகஸ்தம்பங்கள் இருக்கு பாரு. நிறைய யூகஸ்தம்பங்கள் இருக்கு. இந்த யூகஸ்தம்பங்கள்லாம் எப்படி இங்க வந்தது? நம்ம இக்ஷவாக்கு வம்சத்தை சேர்ந்த ராஜாக்கள்லாம் நிறைய யாகம் பண்ணியிருப்பாங்க. யாகம் பண்றச்செல்லாம் இந்த மாதிரி ஒரு யூகஸ்தம்பம் நடனம். இந்த யூகஸ்தம்பங்களை பார்க்கும்போது நம்ம பரம்பரையை சேர்ந்தவங்க எவ்வளோ யாகம் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியறது. இந்த யாகம் பண்ணி முடிச்சப்புறம், ஒவ்வொரு யாகமும் பண்ணி முடிச்சப்புறம் அவபிருத ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அவபிருத ஸ்நானம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்நானம். அந்த ஒவ்வொரு குடத்துலையும் ஜலம் ரொப்பி அதுல எல்லா மந்திரங்களையும் சொல்லி தேவதைகளாம் ஆவாகனம் பண்ணி அந்த நீர்னால ஸ்நானம் பண்றது. அது தீர்த்த ஸ்நானம், அது புண்ணிய தீர்த்த ஸ்நானம். அது அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணி நம்முடைய ராஜாக்கள் இந்த ஸ்நானம் பண்ணின அந்த அவபிருத்த ஸ்நான தீர்த்தம் நேர போய் இந்த ரிவர்ல கலந்துருக்கு, இந்த நதியில. அதனால ஏற்கனவே சுத்தமாக இருக்கிற இந்த சரையு நதி, புண்ணியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சரையு நதி இன்னும் ரொம்ப பவித்திரமாயிடுச்சு. இந்த மந்திர ஜலம் எல்லாம் போய் கலந்ததால ரொம்ப பரிசுத்தமாயிடுச்சு. அத்தகைய நதி நம்மளுடைய அயோத்தி பக்கத்திலேயே ஓடுறது பாரு. இந்த சரையு நதி கரையில தான், ஏன்னா சரையு நதிங்கிறது ரொம்ப லாங் ரிவர். அது ரொம்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டா எங்கேயோ ரொம்ப
எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரிவர். இந்த உத்தரகோசல நாட்டு ராஜாக்கள்லாம் குழந்தை பருவத்துல இருந்தே இந்த நதியோடைய கரையில தான் வளர்ந்துருப்பாங்க. இந்த நதியோடைய மணல்ல விளையாடி இருப்பாங்க. இந்த நதியுடைய நீரை தான் குடிச்சிருக்காங்க. அது மடியில விளையாடி அது நீரை குடித்தது. அதனால அவங்களுக்கு இது இன்னொரு தாய் மாதிரி. இந்த கரையு நதியும் அதோட கரையும் இன்னொரு தாய் மாதிரி அவங்களுக்கு. எப்பவுமே ஒரு குழந்தை அம்மாவுடைய மடியில விளையாடிண்டு தங்கங்கள்ட்ட பால் குடிக்கிறது இல்லையா, அதே மாதிரி கம்பேரிசன். அம்மா கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த நதி கிட்டையும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இந்த நதி பாரு, என்னுடைய அம்மா தன் கணவரை இழந்து இருக்கா, அதே மாதிரி இந்த சரையு நதியும் தசரதரை இழந்து சோகத்துல இருக்கு. ஆனாலும் அது எங்கேயோ தள்ளி இருந்தாலும் இங்கேருந்து பார்க்கறது ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த நதியை பார்த்தா. இப்ப கூட தன்னுடைய அலைகள் அப்படிங்கிற அந்த கையை நீட்டி எப்படி அணைச்சிக்கிறது பாத்தியா அப்படிங்கிறார். ஆக்சுவலி அலைகள் மேல அவர் அணைச்சிக்காது, அந்த அலைகள் மூலமாக வருகின்ற அந்த காற்று, சில்லுன்னு வர்ற அந்த காற்று மூலமாக சரையு நதி ராமர் வர்றது பார்த்து சந்தோஷப்பட்டு அவரை அணைச்சிக்கிறதாக ராமர் சொல்றார். இன்னும் அப்படியே ஃபர்தரா போயிட்டே இருக்கு. அப்போ சீத்தை எங்க பாரு, ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார் ராமர். சீத்தை எங்க பாத்தியா, நிறைய அங்க ஒரு கூட்டம் நின்றுட்டு இருப்பாரு, அங்க ஹனுமான் இருக்கார். ஹனுமான் நான் வரேன்னு தெரிஞ்சிருந்து பரதன் தன்னுடைய சேனையோட என்னை வெல்கம் பண்றதுக்காக வந்துருக்கார், நான் வரவேற்கிறதுக்காக. எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா, அங்க பாரு எவ்வளோ தூசி பாரு காத்துல, இல்ல அந்த செம்மண்ணுடைய தூசி எப்படி அருவி ஆகாசத்துல காத்தோட காத்தா வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கறச்சே எனக்கு தெரியறது ஹனுமானும் பரதனும் என்னை வெல்கம் பண்றது, என்னை வரவேற்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியறது பாரு அப்படின்னு அதையும் காட்டுறாரு. ராமர் இங்க வரதுக்கு முன்னாடியே ஹனுமான் அங்க போயாச்சு. காரணம் என்னன்னா, பரதன் ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தார். ராமர் கரெக்டான டைத்துக்கு வரலன்னா நெருப்புல விழுந்து உயிரை விட்டுடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த கால தாமதம் ஆயிடுமோன்னு சொல்லி ராமர் முதல்லயே ஹனுமான் அங்க அனுப்பி நீ போய் சொல்லுப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுட்டு நான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்னு. ராமர் லக்ஷ்மணர் சீதா வரதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கும்பல் அங்க போயாச்சு. போய் பரதனோட இருந்து அப்கோர்ஸ் எல்லாம் பேசி முடிச்சிருப்பா, என்னென்ன நடந்தது ஏது எல்லாம் பேசியிருப்பா. அப்புறம் மீன்மேல் ராமர் இன்னும் கீழே இருக்கிற சில இடங்களை காட்டுறார். காட்டல, ஒரு விஷயத்த சொல்றார். இந்த கரண் போன்ற இந்த அசுரர்களோட ராமர் நிறைய சண்டை போட வேண்டியிருந்தது இல்லையா வனவாசத்துல இருக்கிறத. அப்ப நான் இந்த மாதிரிலாம் சண்டை போடச்ச சீட்டா லக்ஷ்மணன் தான் உனக்கு பத்திரமா பார்த்துருந்தான். நான் உன்னை லக்ஷ்மணன் கிட்டதான் ஒப்படைச்சிட்டு போனேன். நான் சண்டை முடிச்சுட்டு வரும்போது அவளெல்லாம் கொண்டுட்டு வரும்போது லக்ஷ்மணன் பத்திரமா உன்னை என்கிட்ட ஒப்படைப்பான். அதே மாதிரி இப்போ திருவாக்கிய பரிபாலனம் பண்ணின அந்த பரதன் இருக்கானே, அப்பா அவர்கிட்ட கொடுத்துட்டு போன இந்த ராஜ்யம், என்கிட்டேந்து வாங்கிட்ட அந்த ராஜ்யத்தை பத்திரமா பார்த்துட்டு நான் திரும்பி வந்தோடனே அதே மாதிரி நான் எப்படி விட்டுட்டு போனேனோ அதே மாதிரி பத்திரமா நல்லபடியா என்கிட்ட கொடுக்கிறார். ராஜ்யத்தை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப நல்லபடியாக பரிபாலனம் பண்ணி என்கிட்ட எப்போ தரப்போறான் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பரதனுடைய பெருமை அவருக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. பரதனை பத்தி நினைக்கிறது. பரதன் கிட்ட இன்னொரு பெருமை என்ன, ராமருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம், ராம லக்ஷ்மணர்கள் காட்டுக்கு போனோம், அதனால அவங்க ஒரு தவசி வேஷத்துல இருந்தாங்க. பரதனுக்கு என்ன அவசியம், பரதன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவர் சாதாரணமாவே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆனா பரதன் அப்படி இருக்கல. என்னுடைய அண்ணா தம்பி எல்லாம் எப்படி இருப்பாளோ அது மாதிரிதான் நானும் இருப்பேன்னு சொல்லி அவரும் அதே மாதிரி மரவூரி தரிச்சு ஊருக்கு விட்டு வெளியில நந்திகிராமத்துல இருந்துட்டு ராமருடைய பாதுகையே ராமருடைய ரெப்ரசன்டேட்டிவா வச்சு பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க.
அந்த மாதிரி பரதனை பாக்குறச்சே அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பரதன் சேனையெல்லாம் பின்னாடி வருது, இவர் முன்னாடி வர. குலகுருவான வசிஷ்டர் அப்கோர்ஸ் டெஃபினட்டா அங்க இருக்காரு. அவர் தான் முதல்ல வர, முதல்ல குரு வர, பின்னாடி பரதன், பின்னாடி சேனைகள். பரதனுக்கு ரெண்டு பக்கமும் மந்திரிகள். எல்லார் கையிலையும் ராமரை வரவேற்கிறதுக்கு பூஜா சாமான்கள்லாம் இருக்கு. அவரை நல்லபடியா வரவேற்கணுங்கிறது ஒரு மரியாதை. என்னதான் இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜா தான். ராமர் ஒரு ராஜா தானே. ஒரு ராஜாவை வரவேற்கிற மாதிரி வரவேற்றாதான் அதுல அழகு இருக்கு. சும்மா ஏதோ ஊருக்கு போனார் திரும்பி வந்தார் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தம்பி, ஒரு சகோதர பாசம், அண்ணா, அப்புறம் ஒரு ராஜா, இந்த மாதிரியான பாசம் ரெண்டும் சேர்ந்து அவள். பரதன் பத்தி இன்னும் கண்டினியூ பண்ற ராமர் தலைக்கல. இந்த பரதன் இந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சதுன்னா அப்பா சொல்லிதான் கிடைச்சது. அப்பா தான் கொடுத்தார். நியாயப்படி அவனுக்கு கிடைச்ச ராஜ்யம் தான். அவன் கைக்கு வந்துடுச்சு இந்த ராஜ்யம். அவனுக்கு சொந்தம் இந்த ராஜ்யம். அவனும் நல்ல சின்ன வயசு பையன்தான். அவனுக்கும் யூத். அதனால பரதன் நினைச்சிருந்தா இந்த ராஜ்யத்தை தானே நல்லா அனுபவிச்சிருக்கலாம். யாரும் அவனை ஒன்னும் தப்பு சொல்லி இருக்க முடியாது, குறை சொல்லி இருக்க முடியாது, ஒரு வார்த்தை கூட அவனை பத்தி பேசி இருக்க முடியாது. ஏன்னா இது லீகலி இட் பிலாங்ஸ் டு ஹிம். அப்படி இருந்தும் கூட என் மேல இருக்கிற பக்தியினால இந்த பரதன் சின்ன வயசா இருந்தாலும் கூட இதெல்லாம் இவ்வளவோ அனுபவிச்சிருக்கலாம். ஆனாலும் அவன் அதெல்லாம் பண்ணவே இல்லை. பாத்தியா, 14 வருஷம் நான் திரும்பி வர்ற வரைக்கும் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் என்ன பரிபாலனம் பண்ற அந்த கடமையை மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்கான். எந்த ராஜ்ய சுகத்தையும் அவன் அனுபவிக்கவே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது எத்தனை கஷ்டம் தெரியுமா? வாஸ்தவம் தானே. ஒரு நாள் 2 நாள் சரி, ஏதோ ஒரு வருஷம் 14 வருஷம் அவனை சுற்றியே அத்தனை பவர் இருக்கு. he has all the powers, all the riches. எந்த இடத்துல வேணா எப்ப வேணா டெம்டேஷன் வந்து சரி போனா போறது என்ன, இப்போ ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டோம், என்ன வேணா எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம். ஆமா ராமா, நான் அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னது கரெக்டு தான். அப்பா கொடுத்த ராஜ்யத்தை நானும் அப்பா பேச்சு கேட்டுதான், நீ எப்படி பித்ருவாக்கியத்துக்கு வந்து பணிஞ்சு காட்டுக்கு போனியோ அதே மாதிரி நானும் அப்பா பேச்சு கேட்டு இந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு திரும்பி போயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் பரதன் பண்ணவே இல்லை. ஸோ அது எப்படி இருந்துதான், எந்த ஒரு காரணமும் தேடாமல் பரதன் 14 வருஷம் ஆட்சி பண்ணினது அசிதாரா விரதம். ஒரு அசிதாரா விரதம்ங்கிறது ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கிற விரதம். ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல ஒரே கட்டில தான் படுத்திருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள எந்த விதமான உடல் உறவும் இல்லாமல், அந்த டெம்டேஷனுக்கு ஆளாகாமல், இந்திரிய நிகிரகத்தோட மனோ நிகிரகத்தோட எடுத்துக்கிற ஒரு விரதம். அப்கோர்ஸ் அதுல மனைவியோட பர்மிஷனும் சேர்த்து எடுத்துக்கிற விரதம். அந்த மாதிரி ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கிறதுங்கிறது அத்தனை சுலபம் இல்லை. அது ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரி, நாட் சோ ஈஸி. அந்த மாதிரி அவன் வாழ்ந்திருக்கான். அப்பேற்பட்ட பரதன் இப்படி எல்லாம் பேசி முடிக்கிறார். பரதனை பத்தி எல்லாம் பேசி முடிக்கும் போது கரெக்டா அயோத்திக்கு வந்துடுறார். அயோத்தினா என்ன, அந்த நந்தி கிராமத்துல பரதன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். ராமர் இது புஷ்பக விமானமாச்சே. இந்த புஷ்பக விமானத்துக்கு ஒன்னும் மேனுவல் கண்ட்ரோல், ஆட்டோ பைலட் எல்லாம் இல்லை. மனசால நினைச்சாலே போதும், அதுக்கு புரிஞ்சிடும். ஓ, ராமர் லெஃப்ட்ல போனோங்கிறார், ரைட்ல போனோங்கிறார், இறங்கணுங்கிறார், மேல போனோங்கிறாருலாம் அது புரிஞ்சிடும். ராமர் மனசுல கீழே இறங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுதுங்கிறத அந்த புஷ்பக விமானம் புரிஞ்சுட்டு கீழே இறங்குறது. பரதனை தொடர்ந்து குடிமக்கள்லாம் வரா. புஷ்பக விமானம் இறங்குறத அவளும் பாக்குறா. பரதன் வர முன்னாடியே ஜனங்களும் ஓடி வரா. ஏன்னா அவளும் 14 வருஷமா ராமரை பார்க்கல. என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிரிஞ்சா இல்லையா அவள்லாம். அவளுக்குலாம் ஆஹா ராமருக்கு இப்படி வர, சிலர் போகும்போது பார்த்துருக்க கூட மாட்டா. வர்றதையாவது பார்க்கலாமேன்னு வந்து பாக்குறா. ஒரு புஷ்பக விமானத்தை ஆன்னு பாக்குறா. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு புஷ்பக விமானத்தை பார்க்கும்போது. இப்ப கூட சில சமயம் ஏரோப்ளைன் போனா ஆன்னு பாக்குறோம்ல, அழகா தானே இருக்கு மேல ஒரு விமானம் போறது பார்க்க.
அவளும் அத அப்பெல்லாம் ரொம்ப காமனா இருந்தது இல்லை புஷ்பக விமானம், எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. அதனால அது ரொம்ப ஆச்சரியமா அதை ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ராமர் விமானத்துல இருந்து இறங்குறார். விமானம் கரை இறங்கின அப்புறம் படியெல்லாம் எப்படி இருக்கு, கல்லான படி, இன்னும் ஒரு அழகான படியா இருக்கும் அது. அது வழியா இறங்கி வர்றார். அப்போ சுக்ரீவன் சுக்ரீவன் எப்பவுமே ராமனுக்கு சேவை செய்யறதே கவனம் இருக்கிறார். அவர் கை கொடுக்கிறார் ராமர் இறங்குறதுக்கு, குடிச்சுட்டு இறங்குங்கோ அப்படின்னு. லாகுவா கைலாகுவா இருக்கட்டும். விபீஷணன் முன்ன நிக்கிறார் வழி காமிச்சு, எப்படி நடந்து போகணும் அதெல்லாம் வழி காமிச்சுட்டு விபீஷணர் முன்னாடி போறார். ராமர் நேர குரு கிட்ட வர்றார், வசிஷ்டர் கிட்ட வர்றார். முதல்ல அவருக்கு நமஸ்காரம் பண்றார். பரதன் கொண்டு வந்த அர்க்கியத்தை ஏத்துக்கிறார். அர்க்கியங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது அந்த காலத்துல. வர பெரியவாளுக்கு அர்க்கியம் கொடுக்கறதுன்னு இருந்தது. அர்க்கியத்தை கொடுக்கிறார் பரதன். அர்க்கியத்தை ஏத்துக்கிறார். தம்பி கொடுத்த அர்க்கியத்தை கண்ணில் அப்படியே தண்ணியா ஜலமா அப்படி கொட்டுறது ராமருக்கு. பரதனை பார்த்தோன்னே பரதருக்கும் கொட்டுறது. ரெண்டு பேருக்கும் அவ்வளோ அந்த சகோதர பாசம், பிரியம், அத்தனை பிரியம் அவளுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர். பரதனை போய் இப்படி கட்டிக்கிறார் ராமர். கட்டிண்டு உச்சி மோந்து சந்தோஷப்படுறார். தலையை மோந்து பார்க்கறது, உச்சி மோந்து சந்தோஷப்படுறார். அயோத்தியில இருக்கிற மந்திரிகள்லாம் தசரதரையும் ராமரையும் ஒரே நேரத்துல பிரிஞ்சவா இல்லையா. ஒரு பக்கம் தசரதர் இறந்து போனார், அதே ஒரு பெரிய ஷாக் அவளுக்கு. இன்னொரு பக்கம் ராமர் காட்டுக்கு போயிட்டார், செகண்ட் ஷாக். பரதர் வேற நான் உள்ள வரமாட்டேன், அயோத்திக்கு வரமாட்டேன், நான் வெளியில இருந்தே எல்லாம் பாத்துக்கிறேன்னு அது மூணாவது ஷாக். பாவம் இவாளுக்கு தான் 14 வருஷம் கஷ்டம்னா, அங்க இருக்கிற மந்திரிகளும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் அது ஒரு கஷ்டமான ஒரு காலமாக இருந்தது. ரொம்ப துக்கமான காலமாக இருந்தது அவளுக்கு. அதனால அவங்க முகத்துல ஷேவ் பண்ணவே இல்லையா, தாடி தலைமுடியெல்லாம் ஷேவ் பண்ணவே இல்லையா. சாதாரணமா வீட்டுல ஒரு மரணம், அப்பா இறந்துட்டாருன்னா 1 வருஷத்துக்கு அந்த புள்ள ஷேவிங் எல்லாம் பண்ணக்கூடாது, தலைமுடி வெட்டக்கூடாது, கண்ணாடி பார்க்க கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு என்னென்ன பண்ணக்கூடாது. சிவா அதுக்காகன்னு இல்லை, ஆனாலும் ஒரு துக்கத்துல அவங்களுக்கு அதெல்லாம் கவனமே இல்லை. ஒரு மோர்னிங் பீரியட் மாதிரி இருந்திருக்கா. பெரிய பெரிய தாடியோட இருந்தாலும் அந்த மந்திரிகள்லாம், அந்த தாடியெல்லாம் ஆலமர விழுதெல்லாம் மேல இருந்து கீழே வந்து தரையோட போகும் இல்லையா, அந்த மாதிரி விழுது போல லாங் 14 வருஷம் யோசிச்சு பாருங்க, தாடியே பண்ணலன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துதான். ராமரும் அவரை பாக்குறார் சந்தோஷத்தோட. எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து ராமருக்கு நமஸ்காரம் பண்றார். தன்னுடைய பிரியமான பார்வையால ராமர் எல்லாரையும் பாக்குறார். எல்லாரையும் பார்த்து விசாரிக்கிறார், எப்படி இருக்கு என்ன இது எல்லாம் விசாரிச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். எல்லாம் விசாரிச்சு முடிச்சப்ப பரதனுக்கு இப்ப கூட இருக்கிறவாள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் ராமர். அப்கோர்ஸ் அவெல்லாம் முதலே இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பா, முதலே ராமருக்கு முன்னாடியே அவெல்லாம் போனதால. ஆனாலும் ராமர் எல்லாரையும் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இங்க நிற்கிறது யாரு தெரியுமா, இவர் தான் ஆபத்து காலத்துல எனக்கு உதவி பண்ணின சுக்ரீவன் அப்படின்னு சுக்ரீவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். அப்புறம் வானர சேனைக்கான சுக்ரீவனையும், அதுக்கப்புறம் விபீஷணன், அப்புறம் ஜாம்பவான், இந்த மாதிரி எல்லாரையும் ஒவ்வொருத்தரா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். பரதன் பாக்குறார் ராமர் யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரோ அவரை பத்தி பெருமையா வேற பேசுறார் ராமர். ஒருத்தரை பத்தி ஹிசோன்சோ அப்படின்னு சொல்லாம இன்னும் நிறைய விவரிச்சு சொல்றாரு. இதை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். சும்மா இது ஜாம்பவான், இது சுக்ரீவன், இது விபீஷணன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க மாட்டார். அவளை பத்தி நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி, எப்படியெல்லாம் எனக்கு உபகாரம் பண்ணினா, எனக்கு எப்படி வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க, இதெல்லாம் நல்ல டீட்டெயிலா ராமர் சொன்னதாக நம்ம எடுத்துக்கலாம். இத சொல்லி கேட்டுட்டு இருக்காரு பரதன். அவர் லக்ஷ்மணனை பாக்குறார். ஆனா அதுக்குள்ள ராமர் இந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னே, ஓ என்னுடைய ராமனுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட்டாக இவங்க எல்லாம் இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் முதல்ல நமஸ்காரம் பண்ணிடுறார். பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்கையும், சுக்ரீவனுக்கு
ஜாம்பவானுக்கு, விபீஷணருக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணிட்டு லக்ஷ்மணனை நெருங்கி வர்றார். பரதன் அவரை லக்ஷ்மணன் அப்கோர்ஸ் நமஸ்காரம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா லக்ஷ்மணர் சின்னவர் இல்லையா, அதனால லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்றார். பரதன் அவனை எழுப்பி லக்ஷ்மணனை அணைச்சிக்கிறார். இந்திரஜித்தோட சண்டை போடும் லக்ஷ்மணனுக்கு நிறைய உடம்புல மார்புல எல்லாம் நிறைய ஆனா நிறைய தழும்பு இருக்கு. அந்த தழும்பெல்லாம் பாக்குறார் லக்ஷ்மணரோட மார்புல இருக்கிற தழும்பெல்லாம் பரதன் பார்த்து தன் மார்போடு அவரை அணைச்சிக்கிறார். அங்க நிறைய வானரர்கள்லாம் வேற இருக்கா. இந்த வானரர்கள்ல ஒரு சிலருக்கு எந்த ரூபத்தையும் எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதனால ராமர் அந்த வானரர்கள் எல்லாம் பார்த்து, நீங்களாம் ப்ளீஸ் டேக் தி ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனுஷ ரூபத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொன்னோடனே எல்லாருமே மனுஷர், எல்லாரும் இல்லை, யாருக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கோ அவெல்லாம் மனுஷ ரூபம் எடுத்துக்கிறா. அங்க நிறைய யானை இருக்கு. அந்த யானை எல்லாம் மேலையெல்லாம் இவெல்லாம் ஏறி உட்காந்துக்கிறான். மதம் பிடித்த யானை, மத யானை, உங்க யானை மேல ஏறி உட்காந்துக்கிறான். இந்த மத யானைக்கு மத நீர் அருவி மாதிரி கொட்டின்னு இருக்கு. இவெல்லாம் ஏறி உட்காருது அருவி மாதிரி இருக்கிற மலை மேல ஏறி உட்காந்துக்கிற மாதிரி இவெல்லாம் ஏறி உட்காந்துக்கிறாராம் அந்த யானை மேல. அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் அந்த வானரர்களுக்கு ஏற்பட்டது. ராமர் விபீஷணனை பார்த்து பேசுறார். எல்லாரும் தேர்ல ஏறுங்கோ அப்படின்னு ஆர்டர் கொடுக்கிறார். விபீஷணனும் அவரோட வந்த எல்லாருமே தேர்ல ஏறிக்கிறார். விபீஷணனோட தேரும் மாயாவி, மாய சக்தியுடைய தேர் தான். அது நினைச்ச மாசத்துல என்ன வேணா செய்யும், எப்படி வேணா போகும், என்ன சைஸ்ல வேணா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ 10 பேர் போனோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், 20 பேர் வேணுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும், சின்னதாகும், எல்லாம் ஆகும். அப்படி இருந்தா கூட ராமரால அளிக்கப்பட்ட அந்த சாதாரண தேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேரை பார்க்கும்போது அதுதான் ரொம்ப விசேஷமான தேர் மாதிரி இருக்கான் அவருக்கு. ராமரோட விட்டு பார்க்கும்பொழுது, ராமருடைய தேரை விட்டு பார்க்கும்போது அந்த தேர் ரொம்ப விசேஷமாக இருக்கிற மாதிரி அவருக்கு படுறது. ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்னர் 4 பேரும் இப்ப ஒன்னா இருக்கா. கிரகன் பிரகஸ்பதி ஆகிய 2 பேருக்கும், 2 கிரகங்களுக்கு நடுவுல சந்திரன் மின்னலோட இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தம்பிகள்லாம் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துதான். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பழைய காலத்துல பூமியை மீட்டார் இல்லையா, அது மாதிரியும் வருஷருக்கு மழை காலத்துல ஒரே மேகமூட்டமா இருக்கும் ஆகாசம். அப்போ நிலாவை பார்க்கவே முடியாது, எப்ப பார்த்தாலும் மறைஞ்சே இருக்கும் நிலா. ஆனா சரத் ரித்து வரும்போது அந்த மேகங்கள்லாம் கலைஞ்சு போய் நில ஒளி கிளீர்னு தெரியும். இது மாதிரியாக ராவணன் கிட்ட இருந்து மீட்டு வந்த சீதை இருந்தாலும் எப்படி சரத்காலத்துல தெரிகிற நிலா மாதிரியும் ராவணன் தான் அந்த மேகம். அது சீதையனுடைய பிரபாவம் அப்பதான் தெரியறதா. ராவணனால் மறைக்கப்பட்ட சீதை, ராவணனால் மறைக்கப்பட்ட அந்த சீதை ராமனால் காப்பாற்றி மீட்டு வந்த அந்த சீதை. அந்த சீதையை பாக்குறான் யாரு, பரதன். பார்த்து அண்ணியுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான். சீதையுடைய பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்றது கூட காளிதாசர் வேற மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்றாரு அழகா, ராவணன் கூட அந்த பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவான். எதுக்காக, என்னுடைய இச்சைக்கு நீ இணங்கி வா அப்படின்னு அவன் காலில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருப்பான். கெஞ்சி இருக்கான், அப்கோர்ஸ் தொடல, விழுந்து நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி இருக்கான். அவ்வளவு கெஞ்சியும் அவனுக்கு இணங்காத அற்புதமான அந்த பாதங்களை தன்னுடைய தலைமுடி, ஜட்டாமுடி தானே, அவரும் 14 வருஷம் ஒன்னும் எண்ணெய் தேய்ச்சு டிவி முடிச்செல்லாம் வச்சுக்கல, அதுவும் ஜட்டாமுடியாக இருக்கு. அந்த முடி அவள் பாதத்துல படும்படியாக எழுந்து நமஸ்காரம் பண்றான். ராமர் ஜடாமுடியோட இருந்ததால பரதனும் அதே மாதிரி இருந்திருக்கார்.
ஜனங்கள்னா எல்லாரும் குசலம் விசாரிச்சாச்சு, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாச்சு, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஜனங்கள்லாம் இப்ப கிளம்புறோம், இப்ப அடுத்து பட்டாபிஷேகம் நடக்கணும், எவ்வளவு நாள் அங்கேயே நின்று இருக்கிறது. அதனால ஜனங்கள்லாம் நடந்து முன்னாடி போயிட்டு இருக்கா. மெதுவா புஷ்பக விமானத்தின் மூலமா ராமர் கொஞ்ச தூரம் போறார். போயிட்டு அயோத்தி பக்கத்துல வந்தோன்னா அங்க ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கார் லக்ஷ்மணர் சத்ருகுணன். நிறைய டென்ட் கொட்டாயெல்லாம் போட்டிருக்கா. எல்லாரும் தங்குறதுக்கான வசதி எல்லாம் பண்ணி பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடும் பண்ணி கூடாரங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. அந்த இடத்துல எல்லாரும் நிக்கிறா. இங்க பார்த்தோம்னா நந்தி கிராமத்திலே பட்டாபிஷேகம் ஆன மாதிரி காமிச்சிருக்கா. வால்மீகி ராமாயணத்துல அயோத்தியில தான் பட்டாபிஷேகமான மாதிரி வால்மீகி எழுதியிருக்கார். இங்க இதோட இந்த சர்க்கம் முடிஞ்சது. 14வது சாப்டர் இப்ப பார்க்க போறோம். ராமரும் லக்ஷ்மணனும் அயோத்திக்கு வெளியில இருக்கிற அந்த உத்தியானத்துல தங்கி இருக்காங்க. அங்க அவன் இன்னும் அம்மாவை பார்க்கலையே. அம்மா 2 பேர் வரா. சுமித்திரையும் கௌசல்யாவும் தான் வரா, கைகேயி வரல. சுமித்திரையும் கௌசல்யாவையும் ராமர் பாக்குறார். பார்த்து அவளுக்கு நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்றதுல கூட ஒரு முறை இருக்கு. முதல்ல கௌசல்யாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் சுமித்திரைக்கு நமஸ்காரம் பண்றாரு. ஏன்னா கௌசல்யா மூத்தவள், சுமித்திரை இளையவள்ங்கிறதுனால எப்பவுமே வயதுல பெரியவர்களுக்கு தான் நமஸ்காரம்ங்கிறதுனால அந்த நமஸ்காரத்துல கூட ஒரு முறை இருக்கு. ராமலக்ஷ்மணர் காட்டுக்கு போனதுல இருந்து அம்மாமார்களுக்கெல்லாம் ஒரே துக்கம், ஒரே அழுக. இன்னைக்குமே அவ சந்தோஷமாவே இருக்கல. எப்பவும் கண்ணீரும் கம்பளியுமாவே இருக்கா. துக்கம் தாங்கல. அவளுக்கும் பாவம், கணவனும் போயாச்சு, பிள்ளைகளும் போயாச்சு, மருமக போயாச்சு. இந்த மருமக இங்க தனியா லக்ஷ்மணன் இல்லாமல் அவள் உர்மிளா ஒரு பக்கம், சீத்தையும் காட்டுல போய் கஷ்டப்படுறாளே, பரதனும் இப்படி இருக்கானே. டெஃபினட்டா சத்ருகுணன் ரொம்ப ஆனந்தமா இருந்திருக்க மாட்டார். அதனால இதெல்லாம் பார்த்து அவளுக்கும் துக்கத்தை மறக்கிறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல் இருந்தது இந்த தாய்கள், இந்த அம்மாக்களுக்கு. சாதாரணமா ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா நமக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் 1 வருஷத்துல அதெல்லாம் மறந்துடும்னா என்ன, மற்ற விவகாரங்கள்லாம் அதை மறக்கடிச்சிடும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மட்டும் அது ஞாபகம் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம் வந்து அதை ஏற்றுனுடுறோம். ஆனா இவாளுக்கு அந்த மாதிரி இல்லை பாவம். சுத்தி நடக்கிற அத்தனை விஷயமும் அந்த துக்கத்தையே ஞாபகப்படுத்துற விஷயமாவே இருக்கு 14 வருஷமா. இப்ப தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தோன்னா ஒரே ஆனந்த கண்ணீர். இது வரைக்கும் அழுதுன்றா, இப்பவும் அழறா. ஆனா இதுக்கு முன்னாடி அழுத துக்கத்தினால வந்ததால நல்ல சூடு தண்ணீர் நல்லா அப்படியே அந்த துக்கத்தால ரொம்ப சூடா இருந்துதான். இப்ப ராமரை பார்த்த சந்தோஷத்தை, லக்ஷ்மணனை பார்த்த சந்தோஷத்துல, சீதையை பார்த்த சந்தோஷத்துல அதே கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியறது. ஏன்னா அது ஆனந்த கண்ணீர். அது அப்படி சில்லுன்னு இருக்கான். அவருடைய அந்த துக்கம்ங்கிற அந்த அக்னிய அணிக்கக்கூடிய ஒரு சுகமான கண்ணீராக அது அமைஞ்சுதான். சோக கண்ணீர் உஷ்ணமாகவும் ஆனந்த கண்ணீர் சில்லுன்னு இருந்துதான். கௌசல்யும் சுமித்ரையும் ராமலட்சுமணரை அணைச்சிக்கிறா. பாக்குறா அந்த குழந்தைகளோட உடம்புல, ஐயோ நம்ம குழந்தையெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தது அப்படின்னு பாக்குறா. உடம்புல பார்த்தா நிறைய தழும்பு இருக்கு, சண்டை போட்டு அந்த தழும்பெல்லாம் இருக்கு. காயம் எல்லாம் ஆறி போயாச்சு, ஆறி போன காயம்தான். அதனால அப்படியே தொட்டு பாக்குறா. தொட்டு பாக்குறச்ச கூட ஐயோ அந்த நிஜமாவே காயம் இருந்தா வலிச்சிடுமோ, குழந்தைக்கு வலிக்குமோ தெரியுமோ அப்படின்னு அம்மா மெதுவா தொட்டு பாப்பாள்ல, அது கூட அந்த மாதிரி மெதுவா தொட்டு பாக்குறாளாம். நிஜமாவே காயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி அவன் மனசுக்கு படுறது. அதை பார்த்து மெதுவா தொட்டு பாக்குறாளாம். சாதாரண க்ஷத்ரிய பெண்களுக்கு தன்னுடைய மகன் கணவனுக்குலாம் இந்த மாதிரி வீரப்புண்ணு இருந்ததுன்னா ரொம்ப பெருமை. ஏன்னா வீரத்தாய்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவளுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி குழந்தைய பெற்று தாய் அப்படிங்கிறது ஒரு பெருமையா இருந்தது அந்த காலத்துல பெண்களுக்கு. அப்கோர்ஸ் இந்த காலத்துலயும் இருக்கு. நம்ம ஆர்மியில எல்லாம் போராளை பாவம். அந்த மாதிரி அந்த தாய்க்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனாலும் ராமலட்சுமணனுடைய சரீரத்தை பாக்குறச்ச, நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளவு அடிபட்டிருக்கேன்,
நமக்கு வீரத்தாய்ங்கிற இந்த பேர் நமக்கு தேவையா, நம்ம குழந்தை எவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னா அவங்க மனசுல தோணித்தான். நமக்கு இந்த பேரே தேவையில்லை, அதை விட இந்த குழந்தைங்க நல்லா இருக்கிறதே எனக்கு ரொம்ப நிம்மதி அப்படின்னு நினைச்சாங்களாம். அதுக்காக கோழைன்னு நினைச்சிடாதீங்கோ. அது பிரியத்துல நமக்கு வீரத்தாயா இருக்கிறதா ரொம்ப முக்கியமா, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறதுன்னா நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதனால அவங்களுக்கு அதுல பெருமை இருக்கத்தான் செய்யுது, அதுல சந்தேகமே இல்லை. சீத்தை போய் நமஸ்காரம் பண்றா. இப்போ அடுத்து நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கிறச்ச நம்மளை பத்தி சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு ஒரு மரபு இருக்கு. நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கணும். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றது எல்லாருக்கும் இல்ல. அப்ப சீத்தை அந்த மாதிரி சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறா. அவன் என்ன சொல்லி நமஸ்காரம் பண்றான்னா, என்னுடைய கணவனுக்கு உள்ளத்தாலும் மனசாலும் பல வகையில துன்பத்தை கொடுத்தவள் நான். மகாபாகியங்களுக்கான எந்த விதமான சுபலட்சணமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றாளாம் சீத்தை. இந்த மாதிரி சீத்தை நமஸ்காரம் பண்ணினோடனே கௌசல்யாவும் மித்திரையும் அவளை எழுந்துருமா குழந்தை, உன்னோட சுபமான நடத்தையினால்தான் ராமரும் லக்ஷ்மணரும் பத்திரமா திரும்பி வந்திருக்காங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சாலும் நல்லபடியா நீங்க திரும்பி வந்திருக்கீங்க, அது ஒன்னாலதான். நீ ரொம்ப பிரியமானவள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியமா பேசுறா. சாதாரண பிரியமா பேசுறது சத்தியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அந்த உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனா இவங்க உண்மையதான் பேசுறாங்க, அந்த உண்மையும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையான உண்மையா பேசுறாங்க. ராமரும் தன்னுடைய தாய்மார்கள் பாதங்கள் எல்லாம் விழுந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஆறுது. அவன் நமஸ்காரம் பண்றச்ச அம்மா கண்கள்ல இருந்து அப்படியே தாரதாரையா கண்ணீர் புரிஞ்சு அவர் மேலெல்லாம் நனைஞ்சே போயிட்டான். அந்த அளவுக்கு ஆனந்த கண்ணீர். அதுவே பட்டாபிஷேகம் பண்ணின நீர் மாதிரி அமைஞ்சிருக்கான் ராமருக்கு. அதுக்கப்புறம் மந்திரிகள் நிறைய புண்ணிய நதிகள்ல இருந்து நிறைய நீர் எடுத்துன்னு வந்திருக்கான், ஜலம் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். இந்த ஜலம் எல்லாம் ரெடியா இருக்கு ராமருக்கு மகிழாபிஷேகம் பண்றதுக்காக. இந்த ராட்சசர்களும் வானரர்களும், ராட்சசர்கள்னா யாரு, விபீஷ்ணரோட சேரு. விபீஷ்ணர் ராட்சச பரம்பரை தானே. அதுக்காக புர ராட்சசர் இல்லை, அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். ராட்சசர்கள் வானரர்கள் நதி சமுத்திரம் மாதிரி இருக்கின்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய், புண்ணிய தீர்த்தங்களுக்கு போய் நிறைய குடங்குடமா ஜலம் எடுத்து வந்திருக்கா. அந்த ஜலம் ராமர் மேல மகுடாபிஷேகம் பண்ணும்போது ராமர் விந்திய மலை மாதிரியும் இமயமலை மாதிரியும் அந்த மேகத்திலேருந்து கிளவுட் பர்ஸ்ட் ஆனா எப்படி ஜலம் கொட்டும் அந்த மாதிரியாகவும் இந்த நீரெல்லாம் ராமர் மேல அபிஷேகமா கொட்டுறான். மழை மாதிரியும் ராமர் மலை மாதிரியும் இருக்காராம். அதெல்லாம் அவ்வளவு நிமிர்ந்து கம்பீரமா இருக்காரா ராமர். அந்த கம்பீரத்தை சொல்றதுக்காக அவரை மலைக்கு உவமையாக அவரை சொல்லியிருக்கு. ராமர் முனிவர் வேஷம் போட்டுட்டு தானே காட்டுக்கு போனார். அப்போ அவர் ரொம்ப அழகாதான் இருந்தாராம். ஒரு அலங்காரம் எல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளா ஒரு பிரின்ஸ், ஒரு ராஜகுமாரன், அதுவும் ராஜாவாக போறவர்னா என்ன ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கணும், என்ன ஜொலிப்பு இருந்திருக்கணும், என்ன கிரீடம் இருந்திருக்கணும், என்ன மாதிரியான பட்டு வஸ்திரம் பட்டு இருந்துதான் அந்த காலத்துல எனக்கு தெரியாது. நல்ல வஸ்திரங்கள்லாம் போட்டு இருந்திருக்கார். பட்டுங்கிறது லேட்டரா வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காலத்துல பட்டு இருந்துதான்னு எனக்கு தெரியாது. நல்லா இந்த மாதிரி எல்லாம் சாதாரணமாவே இருந்தாலே ராமர் ரொம்ப அழகா இருப்பாராம். பட்டாபிஷேகத்துல அவர் தரித்த அந்த ராஜகுமாரனுக்குரிய அலங்காரம் அவருக்கு இன்னும் ரொம்ப அதிகமான சோபையை தராம வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்தா அது கூட ஒன்றும் பெரிய சோபையா இல்லையா. ஏன்னா ராமர் பை நேச்சர் பார்க்கவே சாதாரணமாவே ரொம்ப அழகானவராக இருந்ததால அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு அலங்காரம் எல்லாம் ஒன்றும் பெரிய அடிஷ்னல் அழகு கொடுக்கலையா. Didn't add anything, add beauty to him. He was already handsome. வீரமான நல்ல க்ஷத்ரியனாக
கம்பீரமாக இருந்தாரா ராமர். பட்டாபிஷேகம் முடிஞ்சப்புறம் ராமர் தன்னுடைய பரிவாரங்கள் சூழ நல்ல வாத்திய கோஷங்கள் எல்லாம் முழங்க நகர ஜனங்கள்லாம் பூமாரி பொழிய ஃப்ரெண்ட்ஸு, ராட்சசர்கள், அப்புறம் வானரங்கள் எல்லாம் ராஜாக்கள் எல்லாரும் புடைசூழ ராஜதானியத்துக்கு ராஜ்தானிக்கு போறார். இது அயோத்தியாக்கு போறார், பிரவேசிக்கிறார் அயோத்திக்கு. தன் தம்பியான சத்ருக்னன் லக்ஷ்மணன் மெதுவாக சாமரம் வீசின்றிருக்கார். 2 பேரும் ராமருக்கு சாமரம் வீசின்றிருக்கா. பரதன் அந்த ராஜாவுக்கு ஒரு குடை இருக்கும் இல்லையா, வெண்குடை, அதை பிடிச்சுட்டு இருக்கார். ரதத்துல 3 சகோதரர்கள் இருக்கார் ராமர் பக்கத்துல. ராமர் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கார் கம்பீரமா. அவளை பார்க்கும்போது சாமதான வேத தண்டம் அப்படிங்கிற 4 உபாயங்களும் ஒன்னா சேர்ந்து வர்ற மாதிரி இருந்துதான் அப்படின்னு காளிதாசர் சொல்றாரு. ராமர் வர்றது ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா. ராமர் வர்றது ஒரு மங்களகரம்ங்கிறது ஒண்ணு இருக்கட்டும், அந்த துக்ககரமான விஷயங்களுக்கு அப்புறம் அந்த ஊர்ல ஒன்றும் பெருசா சந்தோஷமா எதுவும் நடந்த மாதிரி இல்ல. எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா, நிறைய விசேஷங்கள் ஆயிருந்தாலும் கூட, தனிப்பட்ட முறையில அவ குடும்பத்தில் நடந்திருந்தாலும் கூட, ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு நல்ல மங்களகரமான விஷயம் அப்படிங்கிறது ராமர் வர்றதும் பட்டாபிஷேகம் ஆறுதும். அதனால நகர மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஜனங்கள்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, வீட்டையும் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கா, ஊரையும் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கா. நல்ல வாசனை பூவெல்லாம் இருக்கு, எல்லா பக்கமும் தூவி இருக்கா, தோரணங்கள் எல்லாம் கட்டியிருக்கா. அப்புறம் இந்த கார்கில் மர கட்டை இருக்கு இல்லையா, அந்த மரக்கட்டையெல்லாம் தூபமாக போட்டிருக்கா. ஸோ அதோட வாசனை எல்லா வீட்டுல இருந்து ஜன்னல் வழியா அப்படியே அந்த புகை வாசனையும் வருது, புகையும் வருது. அந்த மாதிரியாக அந்த காத்துல அப்படியே மிதந்து வரலாம் அந்த வாசனை. வனவாச காலத்துல அத்திரி சீதை எப்படி இருக்கான்னு நெக்ஸ்ட் சீத்தையும் சொல்லி ஆகணுமே, சும்மா ராமரை பத்தியே சொல்லிட்டு இருந்தா சீதையை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். மாமியார்களால நல்லா அலங்காரம் பண்ணப்பட்ட சீதை, மாமியார்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதை. தானே ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அலங்காரம் பண்ணி விடுறா மாமியார்லாம், தன்னோட மருமகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சில நகரஸ்திரிகள் எல்லாரும் சீதையை பாக்குறா. பல்லக்குல அமர்ந்து வரா சீதை. அப்போது அவ தேர்ல வரல, பல்லக்குல வரா. பல்லக்குல சீதை வரா. அயோத்தியா நகர பெண்கள்லாம் தன்னோட மாளிகை ஜன்னல்ல இருந்து எட்டி பாக்குறா சீதைய. சீதையை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்றா. எல்லாம் கெட்டப்பட்டா சிரிக்கல, சீதையை பார்த்து வணங்குறா. அப்கோர்ஸ் தேர் ஹாப்பி. ஆனா சீதையும் பார்த்து மரியாதையோட வணக்கம் தெரிவிக்கிறாங்க. சீதைக்கும் அது தெரியறது. சீதை இஸ் ஆல்சோ நோட்டிசிங் எவ்ரிதிங். அவன் நமஸ்காரம் பண்றா, கை கூப்புறாங்கிறது பாக்குறான். வனவாச காலத்துல அத்திரி மகரிஷியோடைய மனைவி அனுசையா ஒரு சந்தனம் கொடுத்திருந்தா, ஞாபகம் இருக்கா? சந்தனம் கொடுக்குறா. அந்த சந்தனத்தை சீதை இந்த நேரத்துல பூசிட்டு இருக்கான். அந்த சந்தனம் எப்படிப்பட்டதுன்னா வாசனை மட்டும் தூக்கல் இல்ல, அது ஒரு மாதிரி சீதைக்கே ஒரு அடிஷ்னலா ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தனமாக இருக்கு. அவளை பார்க்கறத அத அக்னியில இருந்து வர்ற மாதிரியே இருந்துதான் அவளை பார்க்கறத. ரொம்ப தூய்மையான சீதை, அக்னி மறுபடியும் ஏதோ அக்னியிலேருந்து வெளிவர்ற சீதையை போலவே அவள் இருந்தாளா அந்த சந்தனத்தால. அது திவ்யமான சந்தனம். ஒரு தடவை பூசிண்டாலும் அதோட வாசனை சாதாரணமா இருக்கிற சந்தனம் எல்லாம் ஜலம் விட்டு அலமினா அந்த வாசனை போயிடும். இந்த திவ்யமான சந்தனம் தன்னுடைய வாசனம் அந்த தேகத்துல ரொம்ப நாளைக்கு தங்கி இருக்கும். அந்த சந்தனத்தால ஒரு ஒளியும் இருக்கு, அக்னி தேஜஸ் மாதிரியான ஒளி. அவ்வளவு சிறப்பு மிக்க சீதை, ஏற்கனவே ஒரு தேஜஸ்வியாக இருக்கிற சீதைக்கு இந்த தேஜஸ் இன்னும் அதிகமாக தெரிஞ்சது. ராமருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ராம யுத்தம் பண்ணினதால நட்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர் ராமர். நிதி போன்றவர் ராமர். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுக்ரீவன், விபீஷணன் இவங்கெல்லாம் தங்குறதுக்கு தேவையான எல்லா வசதியும் பாக்குறார். எல்லாரும் சௌகரியமா இருக்காளா, அவனுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சான்னு ஒவ்வொரு டீட்டெயிலா அவர் பாக்குறார். அவனுக்கு எந்த விதத்திலயும் அசௌகரியம் ஏற்பட்டுடக்கூடாது, அவனுக்கு நிறைய ஸ்பெஷலான மாளிகை எல்லாம் கொடுத்து
எல்லாருக்கும் அவாவால கவனிக்கிறதுக்கு ஆளெல்லாம் போட்டு இவ்வளோ கவனிப்பு ராமர் பண்றார். அப்புறம் அயோத்திக்குள்ள போறார், தன்னுடைய பேலஸ் போறார். அங்க அப்பாவுடைய படம் இருக்கு. படம்னா அப்போ பெயிண்டிங் இருக்கு. அதை பாக்குறார். அவருக்கு மனசுல ஒரு சோகம் ஏற்படுறது. அப்பாவை பார்த்தோன்னே, படத்தை பார்த்தோன்னே கண்ணில் ஜலம் வருது. அப்புறம் அப்பாவோட போர்ட்ரைட் பெயிண்டிங் கிட்ட போறார். அங்க அப்பாவுக்கு பூஜை பண்றதுக்கு வேண்டிய அத்தனை சாமானும் அங்க இருக்கு, ஏற்கனவே ரெடியா இருக்கு. அதெல்லாம் எடுத்து அப்பாவுக்கு பூஜை பண்றார். மீன்வயல் கைகேயி வெளியில வரவே இல்லை. காரணம், தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல அவருக்கு ராமரை பார்க்கறதுக்கே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. என்னதான் கைகேயி ராமாவதாரத்தினுடைய அந்த பர்பஸை பூர்த்தி பண்றதுக்கு காரணமாக இருந்தவள் தான் கைகேயி. யாரையும் திட்டி பிரயோஜனம் இல்லை. கைகேயி மாதிரி இப்படி பண்ணிட்டேன்னு யாரையும் சொல்ல முடியாது. கைகேயி அது பண்ணியிருக்காட்டா ராமர் காட்டுக்கு போயிருக்க மாட்டார், ராவண வதம் ஆயிருக்காது. ராவண வதத்துக்காக தான் அந்த அவதாரமே ஏற்பட்டது. ராமர் கைகேயை பார்க்கிறார். கைகேயை பார்த்துட்டு, அம்மா உன்னாலதான் அப்பாவுக்கு சொர்க்கத்துல ஒரு நல்ல ஸ்தானம் கிடைச்சிருக்கு, நீ ஏமா இந்த மாதிரி வருத்தப்படுற? உன் கணவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஸ்தானத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்க, அதனால நீ சங்கடப்படாத, நீ நல்ல காரியம்தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஆதரவா பேசுகிறார் கைகேயிக்கு. விபீஷ்ணனும் தேவாம்சம் இருக்கிற சுக்ரீவனும் தான் நினைச்ச மாத்திரத்துல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவ ஏற்படுத்திக்கலாம். ஜூஸ் வேணும் அப்படின்னா ஜூஸ் வந்துடும், பூ வேணுமா பூ வந்துடும். அவ என்ன கேட்கிறாளோ அது மனசால நினைச்சாலே அது கிடைக்கும். பொருட்களை சொல்ற ஓகே. அப்படி இருந்தா அப்புறம் ஏன் சுக்ரீவனுக்கு தன்னுடைய மனைவியை மீட்டு எடுத்துக்க முடியலன்னு யோசிக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களால நினைச்ச மாத்திரத்திலேயே கொண்டு கொடுக்க முடியும். ராமர் விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்றதையும் ஏற்பாடுகள்லாம் பண்றதையும் இப்படி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனுஷ பிரயத்தனத்தால அவர் நம்மெல்லாம் நினைச்சாலே கடகடகடன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு மனுஷ பிரயத்தனம் எடுத்து இத்தனை உபச்சாரம் பண்றது அத்தனை சுலபம் இல்லை. ஆனாலும் ராமர் எவ்வளவு உபச்சாரம் பண்றார் அப்படின்னு நினைச்சு அந்த உபச்சாரத்தெல்லாம் நினைச்சு மனசுல ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெருமைப்படுறாளாம். ராமர் தன்னை அவ்வளவு கவனிக்கிறாருங்கிறதுல ஒரு பெருமை, அவருடைய கவனிப்புல ஒரு ஆச்சரியம். இன்னமா இஸ் லுக்கிங் இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு பாக்குறார். அப்புறம் நெக்ஸ்ட் மகரிஷிகள்லாம் இருக்காலே, அவளெல்லாம் கௌரவிக்கணும். எல்லா மகரிஷிகளையும் எப்படியெல்லாம் கௌரவிக்கணுமோ அவளுக்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்கு, சில உபச்சார முறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி கௌரவிக்கிறார். இந்த மாதிரி அவர் கௌரவிக்கும் பொழுது அந்த மகரிஷிகள்லாம் ராவணனை பத்தி எடுத்து சொல்றார். ஏன்னா ராமர் காட்டுக்கு போறச்சு அவருக்கு ராவணனை பத்தி எல்லாம் தெரியாது. ஒரு பாட்டி ஏதோ சிவனேன்னு காட்டுக்கு போனார், சீதையை அவன் தூக்கின்னு போயிட்டான் ராவணன், சண்டை போட்டார், ஐஷன் வந்துட்டார். திரும்பி வந்த அப்புறம் தான் ராவணன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத மகரிஷிகள் மூலமா தெரிஞ்சுக்கிறார். அப்படியேங்கப்பா, இப்படிப்பட்ட ராவணன் கிட்டையா நம்ம சண்டை போட்டிருக்கோம். அப்ப அங்க தனக்கு நிகராக ஒருத்தன் இருக்கான்னு யுத்தத்துல அவர் பாக்குறார். ஏன்னா சண்டை போடுற விதத்தை பார்க்கும்பொழுது ஓகே நமக்கு சமமான ஆளுன்னு பெருமையா பாக்குறார். ஆனா அவன் எப்படிப்பட்டவன், என்னென்ன பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடிங்கிறதெல்லாம் ராமனுக்கு தெரியல. நம்ம மகரிஷிகள் சொல்லிதான் தெரியும் அப்படின்னு இதுல இருந்து நமக்கு தெரியாது. இந்த வகையில ராவணன் அது வரலாறு ராமர் எடுத்து சொல்றது எதுக்காகனா, ராமன் இவ்வளோ பராக்கிரமசாலி அப்படின்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காகவும், ராமர் தன்னை பத்தியே ரொம்ப பெருசா நினைக்காதவர், ரொம்ப பணிவுள்ளவர், தன்னை பத்தி கான்பிடன்ஸ் இருக்கு ஆனா கர்வம் இல்லாதவர். ஆனா இப்போ அவருக்கு கர்வம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஓ இவ்வளோ இப்படிப்பட்ட ராவணனுடைய நம்ம சண்டை போட்டிருக்கோம், he felt good about himself, அவ்வளவுதான். அந்த மாதிரியாக ராமரும் சந்தோஷப்பட்டார். தன்னை பத்தின ஒரு நல்ல எண்ணம் அவருக்கும் ஏற்பட்டது. முனிவர்கள்லாம் திரும்பி போயிடுறா. அப்புறம் விபீஷ்ணர் அங்கேதான் தங்குறார். நல்ல எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய சன்மானங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கிளம்பி போறவாளுக்கெல்லாம் சன்மானங்கள்லாம் கொடுக்கணும். எல்லா சன்மானங்களையும் கொடுக்குறார். அந்த சன்மானங்கள்லாம் தானே கொடுக்காம சீத்தையை வச்சு எல்லாருக்கும் கொடுக்க சொல்றார் ராமர்.
சீதை எல்லாருக்கும் கொடுக்குறா. எல்லாரும் அவ இடத்துக்கு கிளம்புறா. பீஷ்ணன் அயோத்தியில ஒரு 15 நாள் தங்கிடுறாரு. அவருக்கு 15 நாள் கணக்கு போட்டு தங்கல, அவர் ஏதோ தங்கினார். நாள் போனதே தெரியாம அவ்வளவு சந்தோஷமா அவர் அயோத்தியிலேயே இருந்துட்டார். சுக்ரீவர் ஆனா 2 மாசம் அயோத்தியில இருந்ததாக சொல்றா. அத நம்ம வால்மீகி ராமாயணம் பார்க்கும்போது பார்க்கலாம். சுக்ரீவன் அங்க தங்கியிருக்கார் 2 மாசம், இவரோட இன்னும் நிறைய நாட்கள் தங்கியிருக்கார். ராவணனை கொன்னப்புறம் புஷ்பக விமானத்துல வந்தாள். அந்த விமானம் என்ன ஆச்சு நெக்ஸ்ட் அது தெரிய வேண்டாமா? அது இந்த ராமருக்கு சொந்தம் இல்லையே. ராவணனை கொன்னப்புறம் ராமர் வெற்றிகரமா திரும்பி வரதுக்கு அந்த புஷ்பக விமானம் தான் உபகாரமா இருந்தது. அந்த புஷ்பக விமானம் ஆக்சுவலி ஒரிஜினலி யாரோடது? அது குபேரனோடு. குபேரன் கிட்ட இருந்ததுன்னா ராவணன் பிடிங்க வந்தார், ஞாபகம் இருக்கா? அதை எடுத்துட்டு கைலாசத்துக்கு போய் அந்த மலையை தூக்கி எல்லாம் பண்றார், நகலையெல்லாம் பண்றார். அந்த புஷ்பக விமானத்தை மறுபடியும் குபேரருக்கே திருப்பி கொடுத்துருக்கார். இந்தா வச்சுக்கோ, இது உன்னோடுது. அப்பாவோட ஆக்ஞைப்படி வனவாசத்தை முடிஞ்ச ராமர் தம்பிகளோட எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். இவன் எனக்கு ஸ்பெஷல், அவன் தான் எனக்கு ஸ்பெஷல், நீ தானே என் கூட காட்டிக்கு வந்த, நீங்க யாராவது என் கூட காட்டிக்கு வந்தா ஜாலியா அங்க தானே இருந்து அப்படிலாம் எதுவும் ஒரு மனசுல எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக எல்லார்கிட்டையும் பிரியமாக இருந்து தர்மார்த்த காம மோட்சம் சதுர்வித புருஷார்த்தங்களுக்கு எப்படி சமமாக இருக்கிறதோ அதே மாதிரி அதே சம நோக்கோட தன்னுடைய தம்பிகளையும் பார்த்து ராமர் ராஜ்யம் பண்ணினார். ஃபர்தரா அவர் எப்படி ராஜ்யம் பண்ணினார், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்க்கணும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி